ஜனாதிபதி தேர்தல் வெற்றி கொண்டாட்டங்கள் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் நடைபெற்றன. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதையிட்டு மத்திய கொழும்பு மக்கள் ஆட்டிப்பட்டு தெருவில் அப்பம் மற்றும் கோப்பி வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கமலா மற்றும் மாலினி ஆகிய சகோதரிகளை நீக்கிவிட்டு பாராளுமன்றத்திற்குள் வருவதற்கு அவரும் கோட்டாபயவும் முயற்சிக்கின்றனர். இது வெட்கப்படக்கூடிய விடயமாகும். பாராளுமன்றத்தில் உள்ளவர்களுடன் இணைந்து ஆட்சி அமைக்க முடியும் என்று அவர் நினைக்கின்றார். அந்த காலம் சென்று விட்டது. இனி நாட்டில் இனவாதம் ஏற்படாது. எந்த ஒரு இனத்தின் மீதும் தாக்குதல் நடத்த எமது அரசாங்கம் இடம் கொடுக்காது என்பதை தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். කිසිම ජාතියකට පාර දෙන්න අපේ රජයක් තුල අපි ඉඩ තබන්නේ නැහැ කියන එක මේ අවසරයි ප්‍රකාශ කරනවා. අභි බලයට මර බලයට අන්තවාදයට වඩා ஆயுத பலம், குண்டர் பலம் மற்றும் முற்போக்குவாதம் என்பனவற்றை விட மக்கள் பலம் பாரியது என்பது இன்று உறுதியாகியுள்ளது. ஆகவே மக்கள் வழங்கியுள்ள செய்தியை சரியாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீதியை நிலைநாட்டி ஊழல் மோசடிகளை ஒழித்து சட்ட ஒழுங்குள்ள இலங்கையை கட்டியெழுப்பாவிடின் சர்வாதிகார தோற்றம் தோல்வியடைந்ததை விட வேகமாக எம்மை தோல்வியடைய செய்துவிடும். இதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். போதைப்பொருள் காணப்பட்டால் அவற்றை கைப்பற்ற வேண்டும் என போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு தெரிவித்துள்ளேன். யார் வெள்ளை வேனில் கடத்தினார்கள், கொழும்பில் செயற்பட்டது யார், இவை அனைத்து தகவல்களும் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. இவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு வருவோம். நாட்டு தற்போது சட்டம் செயற்படுகின்றது. ஆகவே அரசியல் தொடர்புகளை பொருட்படுத்த தேவையில்லை. சட்டம் செயற்படும். ஆகவே தண்டனை உறுதி. நாட்டை சீரழித்தவர்களுக்கு எதிராக சட்டத்தை முன்னெடுப்போம். திருகோணமலை மற்றும் கிண்ணியா பிரதேச மக்கள் பாட்சோறு சமைத்து வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். அம்பாறை வாழ் மக்கள் பட்டாசு கொளுத்தி பாட்சோறு சமைத்து வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். பண்டாரவளி பிரதேச மக்கள் ஜனாதிபதி தேர்தல் வெற்றியினை ஆரவாரத்துடன் கொண்டாடினார்கள். புத்தளம் பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் வெற்றி கொண்டாட்டங்கள் எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது.